السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே في مجالس النبي صلى الله عليه وسلم அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ்களில் அவர்களுடைய சஃபைகளில் நிகழ்ந்த சில நிகழ்வுகளை பார்ப்போம். அதில் ஒரு செய்தியாக நிகழ்வாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுடன் ஒரு மஜ்லிஸிலே சஃபையிலே அமர்ந்திருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து 4 கேள்விகளை கேட்கிறார்கள். அதில் முதலாவது கேள்வியாக மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமன், இன்றைய தினம் உங்களில் யார் நோன்பு நோற்றது, இன்றைய தினம் உங்களிலே நோன்பாளி யார் என்று கேட்கிறார்கள். நோன்பு என்று சொன்னால் உஃபரியான நோன்பை கேட்கிறார்கள். எல்லா தோழர்களும் மௌனமாக அமைதியாக இருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் அன என்று சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே இன்றைய தினம் நான் நோன்பாளியாக இருக்கிறேன். இரண்டாவது கேள்வியாக ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸத்தன், இன்றைய தினம் உங்களிலே யாராவது ஒரு ஜனாசாவை தொடர்ந்தீர்களா, ஜனாசாவுடைய தொழுகையில் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யும் பொழுது கலந்து கொண்டீர்களா என்று கேட்ட பொழுது எல்லா சஹாபாக்களும் அமைதியாக இருக்கும் பொழுது அபூபக்கர் ரதி அவர்கள் மட்டும் அன என்று சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே இன்றைய தினம் நான் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டேன். மூன்றாவது கேள்வி ஃபமன் மின்குமுல் யௌம மிஸ்கீனன், இன்றைய தினம் உங்களிலே ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். அதற்கும் அபூபக்கர் ரதி அவர்கள் மட்டும் அன என்று சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே நான் இன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தேன் என்று சொல்கிறார்கள். நான்காவது ஒமன் ஆத மின்குமுல் யௌம மரீதன், இன்றைய தினம் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றவர் உங்களில் யாராவது இருக்கிறீர்களா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது அதற்கும் அபூபக்கர் ரதி அவர்கள் சொல்கிறார்கள் அன என்று சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே இன்றைய தினம் நான் ஒரு நோயாளியை நோய் விசாரித்தேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த 4 கேள்விகளுக்கும் நல்லமல்களை புரிந்தவர்களாக அபூபக்கர் ரதி அவர்கள் விடையளிக்கிறார்கள். இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் மஜி தமஅன ஃபிம்ரிஇன் இல்லா தஹலல் ஜன்னா, இந்த 4 விடயங்களும் நல்லமல்களும் யாருடைய விடயத்தில் ஒன்று சேர்ந்து விடுகிறதோ அவர் சுவர்க்கம் நுழைந்தார் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த நிகழ்விலே நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மக்களை தோழர்களை நல்லமல்களின் பக்கம் ஆர்வமூட்டிருக்கிறார்கள். அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த ஆர்வம் நல்லமல்களை புரிவதில், நற்காரியங்களை நன்மைகளை புரிவதில், அதில் முந்திக் கொள்வதில் அவர்களுடைய ஆர்வம் இந்த நிகழ்விலே நமக்கு புரிகிறது. அதே அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் அதிகமாக நம்முடைய வாழ்நாளில் முடிந்த அளவு நல்லமல்களை அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களிடத்திலே கேட்ட இந்த 4 அமல்களும் சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்களாக இருக்கிறது. அதாவது நோயாளியை நோய் விசாரிக்க செல்வது, அதே போன்று ஏழைகளுக்கு உணவளிப்பது, ஜனாசாக்களிலே கலந்து கொள்வது, அதே போன்று உஃபரியான நோன்புகளை நாம் நோட்பது, இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நற்கூலிகளை சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய நற்காரியங்களாக இருக்கிறது. எனவே நாமும் நம்முடைய வாழ்நாளில் இந்த நல்ல அமல்களை அதிகப்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அருளை பெற்று அவருடைய உயரிய சுவர்க்கத்தை பெறுவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.